எஸ் வாங்க நம்ம ஃப்ராக்ரன்ஸ் கிச்சன் வேர்ல்டில் சோயா குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பள்ளிச்செடி, கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சோயாவை நனைய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூடு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் அதையும் நல்லா அரைச்சி ஸ்பைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, மல்லிச்செடி, கருவேப்பிலையை நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்து உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அது கூட நனைய வச்சுருக்க சோயாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடணும். அதோட ஒரு முட்டையை சேர்த்து நல்லா கிண்டி விடணும். சுவையான சோயா குருமா தயார். வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். ரசிப்போம், சுட சுட ருசிப்போம். இது நம்ம வீட்டு சமையல்.